This is Jayshree from Tamil Nadu. PCTU la படிக்கிறோம். இங்க facilities எல்லாமே high tech இருக்கு. Hi, I am Darshini from Coimbatore. நான் PCTU ல ஜாயின் பண்ணியிருக்கேன் இந்த வருஷம் ஃபர்ஸ்ட் இயர். இங்கே ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டிஸ் அப்புறம் ட்ரைனிங் அது எல்லாமே ஹைடெக்காக இருக்குது. இந்த காலேஜில் வந்து ஃபர்ஸ்ட் இயர்லேருந்து ஹாஸ்பிட்டல் ட்ரைனிங் இருக்குது. அப்புறம் இந்தியாவுக்கும் வியட்நாமுக்கும் அவ்வளோ டிஃப்ரென்ஸ் எல்லாம் இல்லை, சிமிலராக தான் இருக்குது. ஸ்டிமுலேஷன் ஹாஸ்பிட்டல், laboratory ட்ரைனிங் அது எல்லாமே இருக்குது. நான் ரக்ஷிதா ஃப்ரம் கோயம்புத்தூர், தமிழ்நாடு. ஃபர்ஸ்ட் இயர் செரிமனி முடிச்சக்கு அப்புறமேட்டு உடனே எல்லா ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனாங்க. எங்களோட ஹாஸ்பிட்டல்ஸ் 2 வந்து தனாங்லேயும் இருக்குது. ஸோ அது ஃபஸ்ட்டு இங்கேருந்து ஒரு 10 minutesல வந்து ஃபஸ்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குது. அந்த ஹாஸ்பிட்டல் போய் இருக்க எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ், ஓபிஜி, பீடியாட்ரிக்ஸ், சிஎன்டி, டென்டல் எல்லா இதுக்கும் கூட்டிகிட்டு போய் காமிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறமேட்டு செகண்ட் ஹாஸ்பிட்டலில் வந்து அங்கே கைனகாலஜி வந்து ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொல்லி அங்கே வந்து கூட்டிகிட்டு போயிருந்தாங்க செகண்ட் ஹாஸ்பிட்டல். அது இங்கேருந்து ஒரு 20 minutes பக்கம் வருது. அங்கே போய் நாங்கள் மறுபடியும் அங்கே இருக்க பேஷண்ட்ஸு, அங்கே இருக்க எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே பார்த்து அங்கே இருக்க டாக்டர்ஸ் கிட்ட கூட வந்து நாங்கள் இன்ட்ராக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இங்கே வந்தோம். யூனிவர்சிட்டி ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்களா? யூனிவர்சிட்டி ஹாஸ்பிட்டல் வந்து இந்த இயரோட எண்டில் வந்து ஓப்பன் ஆகும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து ஃபெசிலிட்டிஸ் எல்லாத்தையும் இப்போ அரேஞ்ச் பண்ணி வச்சுட்ருக்காங்க அந்த இடத்துல. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே கிளாஸஸ் இருக்குல்ல, எப்போ வந்தீங்க? கிளாஸஸ்க்கு எப்போ வந்தீங்க? இன்னைக்கு மார்னிங் வந்து 7:30க்கு வந்து இங்கே நாங்கள் அசம்பிள் ஆனோம் எல்லாருமே. அதுக்கப்புறமேட்டு இங்கே எங்களோட கிளாஸ் பிரசிடென்ட் வந்து இருக்காங்க. அவங்க வந்து சொல்லிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி என்னென்ன கிளப்ஸ் இருக்குது, என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இங்கே நாங்கள் வச்சுருக்கோம், ஸ்டூடெண்ட் லைஃப் எப்படி இருக்கும், அப்புறம் இங்கேருந்து எக்ஸ்சேஞ்ச் லைக் 4th இயர்லேருந்து வந்து வேறு டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ்க்கு வந்து அனுப்புகிற அந்த ப்ரோக்ராம் எல்லாமே வந்து சொல்லி கொடுத்துட்ருந்தாங்க. அப்புறம் ஆளாளுக்கு அவங்களோட கிளப் ஆக்டிவிட்டீஸ் பற்றி அவங்களோட QR கோடு, அங்கே இருக்க ஃபெசிலிட்டிஸ் எல்லாத்தையுமே வந்து அவங்களுக்கு ஒரு ஸ்லைட்ஸ் மாதிரி போட்டு காமிச்சிட்டு இருந்தாங்க. யூனிவர்சிட்டியில் எக்ஸாம்ஸ் வைப்பாங்க. அந்த எக்ஸாம்ஸில் பாஸ் ஆனோம்னா நமக்கு ஹாஸ்பிட்டல் அந்த இதுக்கெல்லாம் அலோவ் பண்ணுறேன்னு சொன்னாங்க. இந்த சிமுலேஷனில் லெபார்ட்ரிஸ் தவிர்த்து சிமுலேஷன் ஹாஸ்பிட்டலாகவே நீங்கள் இங்கே இந்த PCTU யூனிவர்சிட்டியில் வச்சுருக்காங்களே, இதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் ஏதாவது இருக்குங்களா? நம்ம கிட்ட இருக்க இந்த ஃபியர்னஸ் வந்து இருக்காது. நம்ம ஒரு ட்ரைனிங் மாதிரி இங்கே இருந்தோம்னா அங்கே போய் நம்ம பண்ணும்போது ஃபியர் இருக்காது. ஹாஸ்பிட்டலில் கெடாவர்ஸ் இருக்குது, டோட்டலாக 10 கெடாவர்ஸ் இருக்குது. நாங்கள் அது எல்லாமே பார்த்தோம். அப்புறம் டென்டல், ENT, அப்புறம் கிளினிக்கல், சர்ஜரி ரூம், ஆப்ரேஷன் தியேட்டர் அது எல்லாமே இருக்குது. எல்லாத்தையும் நாங்கள் விசிட் பண்ணுவோம். எல்லா ஃபெசிலிட்டிஸுமே ஒரே ஹாஸ்பிட்டல் இருக்குது. கம்பேர்ட் டு இந்தியா அப்படின்னா ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலுமே நம்ம செப்பரேட்டாக போய் பார்க்கணும். பட் இங்கே அப்படி கிடையாது, எல்லா ஹாஸ்பிட்டலுமே ஒரே இதில். இப்போ எல்லா நம்மளோட இந்தியாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உள்ள பேஷண்ட் இருக்கும்போது சொந்த ஃபேமிலி மெம்பர்ஸே வந்து உள்ள அனுப்ப மாட்டாங்க. பட் நாங்கள் எல்லாருமே வேறு கண்ட்ரிலேருந்து வந்திருக்கோங்கிறது கூட பார்க்காம அவங்க பேஷண்ட்ஸ் இருக்கும்போது கூட எங்கள் எல்லாத்தையுமே உள்ள சென்ட் பண்ணி வந்து பார்த்தாங்க. ஸோ அவங்களோட ஹாஸ்பிட்டாலிட்டி எல்லாமே வந்து இட்ஸ் வெரி கைண்ட்.